நாம் தொடர்ச்சியாக யோவான் எழுதின சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் சில வாரங்களாக. இந்த 17ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம் என்று சொன்னா, இந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக ஜெபித்த ஒரு நீண்ட ஜெபத்தை நமக்கு சொல்லுகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. மற்ற வேத பகுதிகள் எல்லாம் வெளிப்படுத்தாத விதமாக இந்த பகுதியில பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட யோவான் அந்த சத்தியங்களை இங்க பேசி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம், சரிங்களா? ஆகவே இது வேதத்துல ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இயேசு செய்த பிரசங்கங்கள் எல்லாம் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஜெபித்த ஜெபமும் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு விரிவானதாக சொல்லவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இங்கே விரிவானதாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். யோவான் சுவிசேஷத்துல 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற இந்த அதிகாரங்கள் எல்லாம் ஒரு இரவுல மேல் வீட்டுல இந்த அறையில நடந்த சம்பவமாக இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவு நடந்த சம்பவமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த 5 அதிகாரங்களுமே அப்படி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இந்த 4 அதிகாரங்கள் 13ல இருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் பல விஷயங்களை தம்முடையவர்களோடு பேசி அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து தான் போகிற காரியங்களை எல்லாம் சொல்லி அவர்கள் ஆற்ற வேண்டிய பணிகளை எல்லாம் கூட பேசி பின்பதாக அவர்களுக்காக ஏறெடுக்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். அவர்களுக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் இந்த ஜெபம் அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்குள்ள அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், இல்லைங்களா? அப்படி இதுல மொத்தம் 26 வசனங்கள் இது கொண்டதாக இருக்கிறது, இல்லைங்களா? அப்படி ஆண்டவர் ஜெபிக்கிற பொழுது முதல் 5 வசனத்துல தன்னுடைய மகிமைக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக 6ல இருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் தம்முடையவர்களுக்காக, தமக்கு சொந்தமானவர்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் பார்க்கிறோம், இல்லைங்களா? தமக்கான ஜெபம் என்று சொல்லுகிற பொழுது தன்னுடைய மகிமைக்காக இயேசு கிறிஸ்து வந்து நிறைவேற்ற போகிற இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிறைவேற்ற போறாரு, முடிக்க போகிறாரு எல்லா காரியத்தையும். அதுக்கு பின்பதாக அதை அங்கீகரித்து பிதா வந்து அவரை உயிர்த்தலை செய்கிற பொழுது அதை அங்க அங்கீகரித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும், இல்லைன்னா அப்போதான் மனிதனுக்கான அந்த மீட்பை நிறைவேற்றம் முடிகிறத பார்க்க, இல்லைன்னா அதை தன்னை மகிமைப்படுத்தும்படி குமாரன் உண்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்க ஜெபிக்கிறத பார்க்கணும். அதை தொடர்ந்து 6ல இருந்து 26 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிற பொழுது 6ல இருந்து 10 வசனம் முடிய நாம் பார்த்தோம்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக செய்கிற விண்ணப்பங்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு பொதுவான விண்ணப்பமாக ஆண்டவர் அங்க அதை செய்யறத பார்க்கணும். 6ல பார்த்தா யாருக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்றாரு, அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை நீர் எனக்கு தந்தி அப்படின்றத ஆண்டவர் அங்க சொல்றாரு. அவங்கள நித்தியத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அங்க ஜெபிக்கிறாரு. 7, 8ல நம்ம பார்த்தோம்னா ஏன் அவர்களுடைய வசனத்தை கை கொண்டார்கள் சொன்னா, நான் உம்மிடத்திலிருந்து வந்தேன் என்பதை அவர்கள் ஏற்று அறிந்து வார்த்தைகளை ஏற்று விசுவாசித்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றாரு. அதற்கு பின்பதாக 9, 10ல ஏன் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்றதுக்கு சொல்றாரு. ஏன்னா அவர்கள் உம்முடையவர்கள், அவர்கள நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்றாரு, இல்லைங்களா? இப்படி 10 வசனம் 6ல இருந்து 10 வசனம் வரைக்கும் பொதுவாய் சொல்லிவிட்டு பொதுவாய் ஜெபித்து விட்டு அதற்கு பின்பதாக 11ல இருந்து 26ஆம் வசனம் முடிய 4 குறிப்பிட்ட விண்ணப்பங்களை தம்முடையவர்களுக்காக வைக்கிறத நம்ம பார்க்கணும். அதுல 11ல இருந்து 16 வரைக்கும் முதலாவது விண்ணப்பத்தை வைக்கிறார். அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்றார். அவங்க தீமையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த உலகத்துல அவர்கள் வாழ்கிற நாட்கள்ல பிசாசனுடைய தொல்லைகளும் இந்த உலகத்தினுடைய தீமைகளும் தங்கள்ல தொடர்ந்து இருக்கிற பாவத்தினால் ஏற்படுகிற போராட்டங்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆகவே அவர்களை தீமையிலிருந்து காத்து கொள்ளும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ரொம்ப குறிப்பா அந்த ஜெபத்தை வைக்கிறார். அதோடு 17ல இருந்து 19 வரைக்கும் நாம் கடந்த வாரத்துல பார்த்த 2வது விண்ணப்பத்தை ஆண்டவர் வைக்கிறார். பரிசுத்தமாகுதலுக்காக அவர் ஜெபிக்கிறார், இல்லைங்களா? பிதா நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும்,
அப்படிங்கிறத ஜெபிக்கிறார். அந்த ஆரம்ப பரிசுத்தமாகுதல் அது தேவனால் உண்டாகிறது, நம்மால் நடக்கிற காரியம் அல்ல. அதே நேரத்தில் ஆரம்ப பரிசுத்த ஆகுதல் நம்ம உண்டானா அது தொடர்கிற பரிசுத்தமாக இருக்கும். அதுல நம்முடைய கடமை பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய காரியத்தை நம்முடைய காரியம் இல்லாமல் பரிசுத்தாவியானவர் நம்மளை செயல்படுகிறது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தாவியானுடைய செயல் இல்லாமல் நாம் மட்டுமே அதை தனியாக செய்கிறதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நாம் இணைந்து அவர்களை செயல்படுகிறோம் என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இதெல்லாம் போன வாரத்துல நம்ம பார்த்தோம். இந்த வாரத்துல அதை தொடர்ந்து இந்த 20 23 வசனம் முடிய இருக்கிற இந்த பகுதியில ஆண்டவர் 3வது விண்ணப்பத்தை தம்முடையவர்களுக்காக வைக்கிறார் இல்லைங்களா. 3வது விண்ணப்பம். 3வது விண்ணப்பம் என்ன என்று சொன்னா, விசுவாசிகளுடைய ஐக்கியத்திற்காக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். ஒன்றா இருத்தலுக்காக ஜெபிக்கிறார் இல்லைங்களா. அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விசுவாசிகளுடைய ஐக்கியத்திற்காக ஜெபிக்கிறதை இந்த 4 வசனங்களும் நமக்கு சொல்லுகிறத பார்க்கணும் இல்லைங்களா. அப்ப இந்த வசனத்திலையும் இதுக்கு பின்னாடி வருகிற 3 வசனங்கள்லையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களுக்காக ஜெபிக்கிற மற்றும் ஒரு விண்ணப்பமாக அவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த 4 வசனங்கள்ல நம்ம பார்க்கறது. 20 23 வசனம் முடியும் இருக்கிற காரியம் என்ன என்று சொன்னால், அவர்கள் ஒன்றா இருக்க வேண்டும் அப்படி ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். 3வது குறிப்பிட்ட விண்ணப்பமாக நாம் பார்க்கறது ஒன்றாய் இருத்தல் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, அதைத்தான் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபித்த அந்த ஜெபத்தினுடைய முக்கிய காரியத்தை நாம் பார்க்கிறோம் சரிங்களா. 20ஆம் வசனம் பாருங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த 20ஆம் வசனம் நமக்கு சொல்லுது, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்றார். இயேசு கிறிஸ்துங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த அப்போஸ்தலர்களுக்காக, இந்த 11 அப்போஸ்தலர்களுக்காக, அன்றைக்கு இருந்த சீசர்களுக்காக மட்டும் இல்ல, இனி வருகிற காலங்கள்ல இவர்கள் மூலமாக சுவிசேஷத்தை கேட்டு என்னிடத்தில் விசுவாசமாக இருக்க போகிற விசுவாசிகள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். உலகத்துல இதுக்கு பின்னாடி அப்போஸ்தலர்கள் போய் சுவிசேஷம் அறிவித்து விசுவாசிகள் ஆக்கப்பட போகிறவர்கள் தொடர்ந்து சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆக போகிற அனைவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா. அதாவது என்னுடைய 11 சீசர்களுக்காக மட்டும், அப்போஸ்தலர்களுக்காக மட்டும் இல்ல, எதிர்காலத்துல என்னுடைய சீசர்களுடைய பிரசங்கத்தின் மூலமாக என்னை விசுவாசிக்கிற அனைவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி சொல்றேன் இல்லைங்களா. இப்ப இந்த ஜபத்துல ரொம்ப முக்கியமா 2 விஷயங்களை நம்ம மனதில் கொள்ளணும் இல்லைங்களா. ஒண்ணு, 9ஆம் வசனத்துல சொன்ன மாதிரி ஆண்டவர் அவிசுவாசத்துல மரிக்கிற ஜனங்களுக்காக அவர் ஜெபிக்கவில்லை என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி இவர்களுடைய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது, நித்தியத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இனி விசுவாசிக்க போகிறவர்கள், இதுவரைக்கும் விசுவாசிக்காமல் இருந்து வரலாற்றில் விசுவாசிக்க போகிறவர்கள், அப்போஸ்தலருடைய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்க போகிறவர்கள், அதுக்கு பின்னாடி விசுவாசத்துல வரப்போகிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறாரே தவிர, அவிசுவாசத்துல வாழ்ந்து மரிக்கிற ஜனங்களுக்காக தான் ஜெபிப்பதாக சொல்லவில்லை சரிங்களா. அவிசுவாசிகளுக்காக ஜெபிக்கல. அவர் தெளிவாக அப்போஸ்தலர்களுக்காகவும் அன்றைக்கு இருந்த சீசர்களுக்காகவும் அதற்கு பின்னாடி இவர்களுடைய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளாக வரப்போகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி சொல்றாரு. அப்ப முதல்ல தெரிஞ்சுக்கணும், அவிசுவாசத்துல மரிக்கிற ஜனங்களுக்காக அவர் ஜெபிக்கவில்லை இல்லைங்களா. 2வது நம்ம ரொம்ப ஆழமா தெரிஞ்சிருக்க வேண்டியது, அந்த நாள்ல விசுவாசிகளா இராம பிற்காலத்துல கிறிஸ்துவை விசுவாசிக்க போகிறவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார், அவர்கள் விசுவாசிகளுக்காக தான் ஜெபிக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு ஆழமான மனதில் பதிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த வசனத்துல இருந்து அதை சொல்றோம்.
இல்லைங்களா? பாருங்க, அதை முன்னாடியே கூட சொல்லி இருக்கிறாரு. யோவான்ல 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும் என்று சொல்லி சொல்றாங்க. பாருங்க, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் இருக்கும் என்று சொல்லி சொல்றாரு. ஆடுகளை பற்றி அந்த நல்ல மேய்ப்பனுடைய ஊமையை சொல்லி அதற்கு பின்னாடி அந்த ஊமைக்கான விளக்கத்தை ஆண்டவர் சொல்லி கொண்டு வருகிற பொழுது அங்கே பயன்படுத்துகிற வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கிறத பார்க்கலாம். இந்த தொழுவத்துல இருக்கிற ஆடுகள் இல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொல்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அவைகளும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப விசுவாசிகளுக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறாரே தவிர அவிசுவாசத்திலே வாழ்ந்து மரிக்கிறவர்களுக்காக அவர் ஜெபிக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ இந்த வசன பகுதியில நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய ஆண்டவருடைய ஜபத்தினுடைய நோக்கம் எவ்வளவு பறந்து விரிந்து காணப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அவர் நிகழ்கால விசுவாசிகளுக்காக மட்டும் இல்ல, எதிர்காலத்துல விசுவாசிகள் ஆக்கப்பட போகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். நம்முடைய ஜபங்கள் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் இல்லைங்களா? அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு யார் ரட்சிக்கப்பட போகிறார்கள், யார் விசுவாசிகளாக வரப்போகிறார்கள் என்பது முன்பாகவே நமக்கு தெரியாது. இயேசுவுக்கு அது தெரிந்திருந்தது. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மீட்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், எல்லா காரியத்தையும் செய்து முடித்தார். அவருக்கு தெளிவாக தெரிந்தது, அவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார் இல்லைங்களா? நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த அளவுக்கு அந்த மாதிரி நமக்கு தெரியாது இல்லைங்களா? நாம் கடவுள் இல்லை இல்லையா? ஆனாலும் நாம் ஜெபிக்கிற பொழுது அப்படிப்பட்ட ஜெபங்களை ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்களா? நம்ம ஜெபிக்கணும், இன்னும் ரட்சிக்கப்படாத நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கற்றுக்கணும். கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்ததுனாலேயே பிள்ளை ரட்சிக்கப்படுவார்கள் என்று அல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் வசனங்களை பிள்ளைகளுக்கு ஊட்டி, கவனத்தோடு ஊட்டி, அதே நேரத்துல ஒவ்வொரு நாளும் நாம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நேற்ற காலத்துல அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனே நீ ரட்சியும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டியது அவசியம். எதிர்காலத்தை நோக்கி பார்த்து அவர்கள் விசுவாசத்துல வர வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். அதோடு கூட நம்முடைய நண்பர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது அவசியம். நம்முடைய உறவினர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அவர்களும் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்படைய வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக, சமயம் வாய்க்கிற பொழுது இல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, சமயம் வாய்க்கிற பொழுதுன்னா நம்ம எப்பெல்லாம் அவங்கள பார்க்க நேரிடுகிறதோ அல்லது நம்மளே திட்டமிட்டு போயும் கூட அப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் இல்லைங்களா? அப்ப அப்படி ஜெபிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் எந்த அளவுக்கு நம்மளை ஊக்கம் கொடுக்கிறது அப்படிங்கிறத கவனிச்சு பார்க்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள், சீசர்கள் இல்ல, அன்றைக்கு மற்றவர்கள் இருந்தாங்க இல்லைங்களா? ஏன்னா 130 பேர் மேலறையில் கூடினார்கள்னு பார்க்கணும் இல்லைங்களா? அவங்க 11 பேரோட கூடினாங்க, அவங்களும் இருக்காங்க. அவர்களுக்காக மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி உடைய வார்த்தையை கேட்டு வரப்போகிற ஒவ்வொருவருக்காகவும், வரலாற்றுல வரப்போகிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் ஜெபித்ததை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஜெபம் நம்முடைய ஜெபத்தை இன்னும் ஊக்கப்படுத்துகிறதாக, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுல, நம்முடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கிறதுல, உறவினர்களுக்காக ஜெபிக்கிறதுல நம்ம இன்னும் அதிகமாக நம்மை ஊக்கப்படுத்துகிறதாக இருக்கிறது இல்லைங்களா? உங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு கேள்வி கேட்டு பாருங்க. ஜெபம் சும்மா 4 வார்த்தையில ஜெபிக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்தை நாம் பார்த்து வருகிறோம். எவ்வளவு கருத்தானதாக, எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபித்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. நம்முடைய நண்பர்களை பார்க்கிறோம், உறவினர்களை பார்க்கிறோம். பாருங்க, கல்யாணம்லாம் வச்சா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இவங்களெல்லாம் என் சொந்தக்காரர்கள் அப்படின்னு காட்டுவாங்க இல்லையா? ஏன் கிறிஸ்துவ கிட்ட வர்றதுக்கு மட்டும் அந்த மாதிரி நடக்கல?
ஏன் அந்த மாதிரி ஆர்வம் காட்டல? இல்லைங்களா? ஏன் அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கல? ஏன் அவங்களுக்காக ஜெபிக்கல? கேள்வி கேட்டுப்பாங்க. இந்த உலகத்துல நாம் எல்லாம் ஒரு பெரிய ஆட்களாக இருக்கிறோம். எனக்கு இவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இல்ல, இந்த உலகத்துல அப்படி இருக்கிறாங்க இல்லையா? நம்ம நாட்டுல ரொம்ப முக்கியம். ஆனா சுவிசேஷம் அறிவிக்கிற காரியத்துல அந்த அளவுக்கு ஊக்கத்தோடு நாம் செயல்படுகிறோமா, அல்லது அவர்களுக்காக ஜெபிக்கிறதுல அந்த அளவுக்கு செயல்படுகிறோமா? அந்த அளவுக்கு அவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி, கடவுளை அறிய வேண்டும், வார்த்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமா? கல்யாணம்னா கண்டிப்பா அவங்க வந்தே ஆகும். அதுக்கு என்ன போய் சொல்லி எல்லாம் பண்ணி நம்ம செய்வோம் இல்லைங்களா? ஒரு காரியத்தை செய்யும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, அந்த கூட்டங்கள் எல்லாம் ஒருபோது நம்மோடு பரலோகத்துல இருக்க போறதில்லை இல்லைங்களா? சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் நம்மோடு கூட பரலோகத்துல ஒரு காலத்துல இருக்க போகிறார்கள் இல்லைங்களா? இப்ப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது வருகிற ஆர்வம், கணவருக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அதிக ஆர்வம் இருக்கு இல்லைங்களா? கணவருக்காக ஜெபிக்கிறதுல, ரசிக்கப்படாத இருக்கிறவங்களுக்காக, தாயாருக்காக, சகோதரிக்காக ஜெபிக்கிறதுல, ரசிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்கிறதுல அந்த விதமான ஆர்வம் கடவுளிடத்துல இருக்க வேண்டும். கடவுள் அவர்களை ரட்சிப்பார். அவர் சர்வ ஏகாதிபத்தியமுடைய தெய்வம், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஏதோ கடமைக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக உப்பு சப்பு இல்லாமல் என் குடும்பத்தை ரட்சியும் அப்படின்னு சொன்னா நம்முடைய இருதயத்தின் நினைவை கடவுள் அறிந்திருக்கிறார். நம்ம என்ன விதமான காரியத்தை பார்த்திருக்கிறோம் அப்படிங்கிறத அறிஞ்சிருக்கிறார். நமக்கு ரொம்ப வேண்டியவர்களை ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு பாராடி கொண்டு இருக்கிற பொழுது இல்ல, அந்த நேரத்துல நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னா ஜெபிக்கணும். எப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க? ஏன்னா செத்துற போறாங்களோ அப்படின்னு. ஆனா உயிரோடு இருக்கிற பொழுது அந்த மாதிரியான ஜெபங்கள் அநேகருக்கு வருகிறது இல்லை இல்லைங்களா? ஏன்னு கேட்ட கடவுள் மேல எந்த விதமான உறவு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்முடைய ஜெபமும், மற்றவர்கள் மேல நம்ம கொள்ளுகிற அன்பும் இதெல்லாம் இருக்கும். அப்படி இல்லைன்னா அதெல்லாம் இருக்காது இல்லைங்களா? பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த ஜெபிக்கிற ஜெபம் நாம் இன்னும் ரட்சிக்கப்படாத நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக ஜெபிக்கும்படி நம்மை ஊக்கப்படுத்துகிறதாக இருக்கிறது. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்முடைய வாழ்க்கையில கேட்டு பார்க்க வேண்டும். நான் எவ்வளவு நேரம் கடவுளிடத்துல ஜெபிக்கிறேன், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அது நேரத்தை சும்மா போக்கடிக்கிறது இல்லை. அந்த ஜெபம் எவ்வளவு கருத்தானதாக, எவ்வளவு ஆழமானதாக, தேவனுடைய உதவி நாடி அவர் உதவி செய்யக்கூடியவர், அவருக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என்கிற உணர்வோடு கூட நாம் ஜெபிக்கிற ஜெபம் அமைந்திருக்கிறது என்று சொல்லிப்பாரு. கிறிஸ்தவராய் இருக்கிறபடியினாலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் 4 வார்த்தைகளை மந்திர சொல் மாதிரி ஜெபிக்கிறது. கவனத்தோடு நம்ம ஜெபிக்கணும். பாருங்க, இங்க ஒரு வார்த்தை ரொம்ப கவனமா அந்த 20ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா? அது எதை காட்டுது? இவர்களுடைய வார்த்தைகள்னால அப்படின்னா, பிரசங்கிக்கப்படுகிற அந்த வார்த்தை மனிதர்களை விசுவாசிக்க வைக்கிறதுக்கு கடவுளால் பயன்படுத்தப்படுகிற ஒரு வழிமுறையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. வார்த்தை இல்லாமல் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு வருகிறது இல்லை. கடவுள் தான் ரட்சிப்பை கொடுக்கிறவராக இருந்தாலும் அந்த ரட்சிப்பை வார்த்தையின் மூலமாகத்தான் அங்க அனுப்புகிறார் இல்ல. அந்த வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் செயல்படுகிறார். அப்பொழுதுதான் அவனுக்கு விசுவாசமே வருகிறது. அப்ப வார்த்தையை பயன்படுத்தாமல் வேறு விதத்துல ஆண்டவரை அறிய முடியாது. இப்ப இவர்களுடைய வார்த்தைகளினாலே என்னை விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லும் போது வேத வார்த்தையை இங்க ஆண்டவர் சொல்றாங்க. நம்முடைய சொந்த வார்த்தைவா அப்போஸ்தலர்கள் போய் பேசுறாங்க? இல்ல, தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு விசுவாசத்தை கொண்டு வரும். அதாவது வேத வார்த்தையின் மூலமாகத்தான் கடவுள் ஒரு மனிதனுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர்ல 10:17 அதை நமக்கு பவுல் அழகாக சொல்றார். ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லி சொல்றார். அதனால் விசுவாசம் கேள்வியினால் வரும் என்று சொல்லுகிற பொழுது கேட்பதினால், சத்தியத்தை கேட்பதினாலதான் விசுவாசம் வரும். கேட்பது என்பது தேவனுடைய வசனத்தினால் வரும். கேள்விங்க தேவனுடைய வசனத்தால், நம்ம சுயத்தினால் அல்ல, தேவனுடைய வசனத்தினால் அது வருகிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ வசனம்தான்
கடவுள் ஒரு மனிதனை விசுவாசிக்க வைக்கிறதுக்கு கடவுளால் பயன்படுத்தப்படுகிற வழிமுறை. பிரசங்கம் ஒரு கம்யூனிகேஷனல் சேனல் என்று சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. தம்முடையவர்களோடு பேசுவதற்கு கடவுள் பயன்படுத்துகிற ஒரு காரியமாக இந்த வார்த்தை இருக்கிறது, பிரசங்கம் இருக்கிறது. தனிப்பட்ட விதத்துல நாம் சுவிசேஷத்தை ஒருவருக்கு சொன்னாலும் கூட வேத வார்த்தை அதுல அடங்கி இருக்க வேண்டும். நம்முடைய மாயாஜால வார்த்தைகளை எதையாவது சொல்லி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி அப்படி கொண்டு வந்துடலாம்னு நம்ம நினைக்கும் பொழுதே நாம் தோற்று விடுகிறோம். அங்க அந்த மனிதனுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தையும் கடவுள் செய்ய போவதில்லை, அவருடைய அகக்கண்களை திறக்க போகிறது இல்லை. ஆகவே வேத வார்த்தையில நாம் தங்கி இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு இவர்களுடைய வார்த்தைகளினாலே என்று சொல்லி. அப்ப வார்த்தையை பிரசங்கிக்கிறத விட்டுட்டு சடங்குகள் மேல, வெறும் உணர்ச்சிகள் மேல அல்ல மற்ற காரியங்கள் மேல நம்பிக்கை வைக்கிற இன்னைக்கு நம்ம பார்க்கிற சபைகள் எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அடையாது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடையாது. ஏன்னு சொன்னா அவர்கள் கடவுளுடைய கட்டளையை நிராகரிக்கிறார்கள் என்று சொல்லிப்பாங்க. கடவுள் சொன்ன வார்த்தையை அவர் எப்படியாக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அதன் அடிப்படையில செய்யலைன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்காது. ஏன்னா அவங்க கடவுளுடைய கட்டளை மீறுகிறார்கள், சடங்குல தங்கி இருக்கிறார்கள், உணர்ச்சிகள்ல தங்கி இருக்கிறார்கள், மற்ற காரியங்கள்ல நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே அங்க அந்த சபைகளுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதை நினைத்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய வார்த்தைக்கு புறமுதுகு காட்டிக்கிட்டு கடவுளுடைய வார்த்தை பேசப்படுகிற பொழுது கண் சொருகி போன குருடன் போல இருந்துகிட்டு செவிடனை போல இருந்து கொண்டு கடவுளை நீ ஆசீர்வதிப்பார், கடவுளின் மேல் அன்பு கூறுகிறார், கடவுளை நீ நேசித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைச்சா அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான மனிதனை நாம் பார்க்க முடியாது. ஏன்னா மிகப்பெரிய முட்டாள். ஏன்னு கேட்டா கடவுள் தெளிவாக சொன்ன அந்த வார்த்தையில நாம் செவி சாய்த்து கவனத்தோடு இல்லாம அதற்கு ஆயத்தப்படாமல் இருந்தார் யார் கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக போவாங்க? பிசாசு தான் போவாங்க. யார் கடவுளுடைய வார்த்தை கேட்கறதுக்கு இல்லாம பிசாசு தான் பண்ணும். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை கேட்டா அவருடைய வாழ்க்கையில ஆத்மீக விடுதலை உண்டாகும். ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில ஆத்மீக விருத்தி உண்டாகும். அவங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவாங்க. அப்ப சத்தியத்தை கேட்பதுல தடை உண்டானா அவன் ஒரு மரித்து போன குணம் போல அப்படியே இருந்து வாழ்ந்து கொண்டு இருப்பான் என்று சொல்லி பார்க்கிறேன். எந்த விதத்திலையும் தேவனை மகிமைப்படுத்தாமல் கடவுளை உதாசீனப்படுத்தி இருந்து கொண்டு இருப்பான். கவனம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்ப ரொம்ப கவனத்தோடு இதை பார்க்கணும். மற்ற சபைகள் பிரிவுகள் அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம கூட வேத வார்த்தையை கேட்கறதுல கவனம் இல்லாமல் இருந்தா நாமும் இப்படியாகத்தான் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்திருப்போம். ஆண்டவர் சொல்றாரு நான் இவர்களுக்காக மட்டுமல்ல இவருடைய வார்த்தைகளால என்னை விசுவாசிக்கிறதுக்காகவும் ஜெபிக்கிறேன்னு சொல்லி எதிர்காலத்துல விசுவாசிக்க போகிற விசுவாசிகள் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறத பார்க்கணும் இல்லைங்களா. அடுத்து 21ஆம் வசனத்துல நாம் பார்த்தோம்னு சொன்னா அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்றேன். அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்றேன். பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. வார்த்தைகள் எல்லாம் திரித்துவ தேவனை இங்க பேசுகிறத பாக்குறோம். திரித்துவ தேவன் நம்ம மேல் காட்டுகிற அந்த அன்பு அதையெல்லாம் நமக்கு இங்க இந்த பகுதி சொல்லுகிறது இல்லைங்களா. இந்த முழு 13ல இருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறத திரித்துவ தேவன் இந்த ரட்சிப்புல செயல்பட்டு எப்படி நம்ம மீது அன்பு கூர்ந்து நம்மை ரட்சித்து தொடர்ந்து நம்மை நடத்துகிறார் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக அங்க சொல்லப்படுகிற சத்தியங்களாக இருக்கிறது. அப்படி பேசுகிற பொழுது இப்ப இயேசு கிறிஸ்து அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் ஐக்கியத்துல ஒருமனப்பாட்டுல ஐக்கியத்துல ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலே திரித்துவத்துல பிதாவும் குமாரனும் எப்படி ஒன்றாக இருக்கிறார்களோ இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்றார்.
இந்த சீசர்களும் இனிமேல் என் சீசர்களாக வரப்போகிறவர்களும் நெருக்கமாக ஒன்றுபட்டு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா. இப்ப பாருங்க, இந்த சீசர்களும் இப்ப இருக்கிற அப்போஸ்தலர்களும் இனிமேல் என்னுடைய சீசர்களாக வரப்போகிறவர்களும் நெருக்கமாக ஒன்றுபட்டு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் என்று சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா. ரொம்ப ஒரு இவங்களுடைய அந்த ஐக்கியத்துக்கு உதாரணமாக பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை அதை காட்டுறாங்க. அவர்கள் அப்படி ஒன்றா இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றாங்க. பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலான அந்த ஐக்கியத்தின் ஒருமைப்பாட்டையும் விசுவாசிகளுடைய எந்த ஐக்கியமும் ஒருமைப்பாடும் உண்மையில் அடைய முடியாது இல்லைங்களா. அவங்க தெய்வீகத்துல ஒன்றா இருக்காங்க. அத ஒரு விசுவாசியினுடைய ஐக்கியம் எந்த ஐக்கியமே அடைய முடியாது இல்லைங்களா. ஆனாலும் கூட அவர்கள் அதை பரிசுத்த ஆவியின் துணையோடு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அதாவது பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில இருக்கிற அந்த சுபாவத்துல, இந்த சாராம்சத்துல, வல்லமையில, அன்புல, நோக்கத்துல இந்த காணப்படுற அந்த ஐக்கியமும் ஒருமைப்பாடும் மக்களுக்குள்ள காணப்படுகிற விசுவாசிக்குள்ள காணப்படுகிற எந்த வகையான ஐக்கியத்தையும் விட என்றென்றைக்கும் மேலானதாக உயர்ந்ததாக இருக்கிறது சொல்லி பார்க்கிறேன். ஏன்னா அது தெய்வீகம் இல்லைங்களா. பாவே இல்லாத தெய்வீகம் உடைய அந்த தெய்வம் இல்லைங்களா. அவர்களுக்குள்ள அந்த ஒற்றுமை இருக்கிறது. ஆனா இது அப்ப ஆண்டவர் சொல்றாரே, நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் நம்மில் ஒன்றா இருக்கட்டும் இல்ல, அப்படி இருக்கணும்னு சொல்லும்போது எதை காட்டுறாருன்னா, சகல விசுவாசிகளுக்குள்ளும் காணப்படுற அந்த ஒரு மனது பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஒருமனப்பாட்டை பிரதிபலிப்பதாக இருக்கும் என்று சொல்லி சொல்றார். அந்த விதத்துல பிரதிபலிக்கிறது, கண்ணாடியில பிரதிபலிக்கிற மாதிரி. இப்ப ஆண்டவர் ஆரம்பத்துல பார்த்தா நம்முடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக, மனிதன் கடவுளாக மாறிவிட்டானா? இல்லை, கடவுளுடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறவனாக இருக்கிறான் இல்லைங்களா. அதுபோல இங்க பிதாவும் குமாரரும் ஒன்றாய் இருக்கிறது போல விசுவாசிகள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஒருமைப்பாட்டை பிரதிபலிக்கிறவர்களாக, வெளியில நம்ம காட்டுகிறவர்களாக, ஒருமைப்பாட்டோட வாழ வேண்டியது, ஐக்கியமாக வாழ வேண்டியத காரியத்தை சொல்றாரு. அப்படி சொல்றாங்க. இந்த ஒருமைப்பாடு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து வர எல்லா சத்தியங்கள், ஜெபிக்கிற அந்த காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், இது எல்லாம் திரித்துவ தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த அந்த செயலின் மூலமாக நாம் தொடர்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கையாக நம்ம வாழ்றத காட்டுகிறது. ஆண்டவர் அந்த காரியத்தை நம்ம நித்தியத்துல தெரிந்து கொண்டு குமாரராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை மீட்டு ரட்சிக்கல, நாம் குமாரன்ல இணைக்கப்படல அப்படின்னு சொன்னா நம்மால் இந்த விதமான வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. நம்மால் பரிசுத்தமாக வெளில போக முடியாது. ஏன்னா பரிசுத்தம் ஆரம்ப பரிசுத்தமாக நம்மள நடக்கலைன்னா நாம் தொடர்ந்து பரிசுத்தத்துல போக முடியாது. கடவுள் நம்முடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறாருன்னா ஏற்கனவே ஆண்டவர் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை செய்து நம்ம பாவத்துக்கு எதிராக போராடும்படியான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அப்பத்தான் நாம் பாவத்துக்கு எதிராகவும் பிசாசுக்கு எதிராகவும் இந்த உலகத்துக்கு எதிராகவும் போராடும். அப்படி இல்லைன்னா அது நடக்காது. ஆகவே அது நம்மளுடைய செயல்கள்லயே தங்கி இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் கிருபையாக நம்மளை செய்ததற்கு பின்பதாக நாம் தொடர்ந்து இந்த உலகத்துல வாழ வேண்டிய வாழ்க்கையை அது காட்டுது. அப்ப இங்க அவர்கள் ஒன்றாய் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னா, அப்படி நாம் ஒன்றாய் இருக்கும்படி ஆண்டவர் ஏற்கனவே நம்மை செய்திருக்கிறார். எப்படி செய்திருக்கிறார்? குமாரன் மூலமாக நம்மை ரட்சித்த பொழுது நாம் குமாரனுடைய சரீரத்துல இணைக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி பார்க்க, கிறிஸ்து தலையா இருக்கிறார், நாம் எல்லாரும் சரீரமாய் இருக்கிறோம், குமாரனுடைய இயேசு கிறிஸ்துடைய சரீரங்களாய் உடலாக இருக்கிறோம், அதற்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. புரியுதா? நாம சரீரமா இருக்கிறோம் இல்லைங்களா. அப்ப அந்த சரீரத்துல இணைக்கப்படுவதற்கு நாம் எந்த செயல்களும் செய்யல, அது தேவன் செய்ததினால் ஏற்ற காலத்துல நம்ம ரட்சித்தார், நாம் குமாரனுடைய சரீரத்துல இணைக்கப்பட்டோம் இல்லைங்களா. தனித்தனியாய் அவயவங்களாக இருக்கிறோம். அப்படி இணைக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்துல அதை பிரதிபலித்து வாழ்ற அந்த வாழ்க்கை, ஒருமனப்பட்டு வாழ்ற வாழ்க்கையை குறித்து தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அதற்காக தான் ஜெபிக்கிறார் இல்லைங்களா.
ஆண்டவர் அதை செய்யாம இருந்த ஆரம்ப காரியங்கள் நம்மள நிகழல அப்படின்னா தொடர்ந்து வர காரியங்கள் எதுவுமே அங்க இருக்காது. அதை நாம் ஞாபகத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, அப்ப சகல விசுவாசிகளுக்குள்ளும் காணப்படுகிற ஒருமனமானது பிதாவுக்கும் குமாரனுக்கு இடையிலுள்ள ஒருமனப்பாட்டை பிரதிபலிப்பதாக இருக்குது. அதாவது ஒரு விசுவாசிகள் இடத்துல பொதுவான விசுவாசம் காணப்படும். பொதுவான விசுவாசம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் ரட்சிப்பு அப்படிங்கிற சுவிசேஷத்தினுடைய மைய கருத்தை அவர்கள் ஏக மனதோடு விசுவாசித்திருப்பார்கள் என்று சொல்லி பார்க்க. எல்லா விசுவாசிகளும் இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் ரட்சிப்பு அப்படிங்கிற சுவிசேஷத்துடைய மைய கருத்தை அவர்கள் ஏக மனதோடு விசுவாசித்திருப்பார்கள். அது பாருங்க, ஒரே மனமா அதை செய்திருப்பாங்க. இப்ப பாருங்க, பொதுவான விசுவாசம் இல்ல, எல்லா விசுவாசிகளிடத்திலும் பொதுவான விசுவாசம் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் ரட்சிப்பு அப்படிங்கிற சுவிசேஷத்தின் மைய கருத்தை விசுவாசிகள் ஏக மனதோடு விசுவாசித்திருப்பார்கள் அப்படின்னு. அப்படி விசுவாசிகள்னா விசுவாசி என்று அல்ல, இல்லைங்களா? அப்ப விசுவாசினா பொதுவா இந்த காரியம் அவர்கள் எல்லாரிடத்திலையும் இருக்கும். அதே போல ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுறது பொதுவாக அவர்கள்ல காணப்படும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசியில ஒருவரிடத்துல ஒருவர் அன்பு கூறுவது அவர்களிடத்துல பொதுவான அன்பாக காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம், இல்லைங்களா? ஒரு வேதம் சொல்ற சில வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். 1 யோவான்ல பாருங்க, 4ஆம் அதிகாரம் 7ல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ல இருந்து 11 வசனம் வரைக்கும் பாருங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி சொல்றத பார்க்கணும். இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். பாருங்க, தேவனால பிறந்திருந்தானா ஒருத்தன், அவன் அன்பு கூறுகிறவனாக இருப்பான், இல்லைங்களா? பொதுவாக விசுவாசிகளிடத்துல ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற காரியம் இருக்கும், இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிற பொழுது, இந்த பிரசங்கத்தை கேட்கிற பொழுது விசுவாசி எப்படிப்பட்டவனா இருப்பாங்கிறத எல்லாம் கூட நாம தெரிஞ்சுக்கணும், இல்லைங்களா? அன்பு கூறுகிறவனாக அவன் இருப்பான் என்று சொல்லி பார்க்க பொதுவாக அவர்களிடத்துல அன்பு காணப்படும். 3:14 கூட பாருங்க, இதே அதிகாரத்துல 3:14 பாருங்க. 1 யோவான் 3:14 சொல்லும் போது, நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான், ரட்சிக்கப்படல அப்படின்னு சொல்ற. அப்ப பாருங்க, சகோதரத்துல அன்பு சகோதரனா யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள், இல்லைங்களா? சகோதரனா ரோட்ல போற சகோதரன் அல்ல, கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற ரட்சிக்கப்பட்ட சக விசுவாசிகளிடத்துல அன்பு கூறுகிற அந்த மனிதன் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று அறிந்திருக்கிறோம். என்ன, அவன் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறான், இல்லைங்களா? அப்ப விசுவாசிகளிடத்துல பொதுவாக காணப்படுகிற காரியம் என்ன? அன்பு, இல்லைங்களா? அதோடு அவர்களுடைய பொதுவான நோக்கம் தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிற ஒரு விசுவாசி தேவனை மகிமைப்படுத்துவான், இல்லைங்களா? இதெல்லாம் யார் செய்வா? விசுவாசி தான் செய்வான், இல்லைங்களா? இதெல்லாம் அவங்க கிட்ட பொதுவாக காணப்படுகிற ஒருமனதான விஷயங்கள், இல்லைங்களா? பொதுவான விசுவாசத்தை கொண்டிருக்கிறார்கள். பொதுவான விசுவாசம்னு சொல்லும்போது ஆரம்பத்துல அப்புறம் தொடர்ந்து அவங்க விசுவாசத்துல வளர்ற காரியங்கள்லாம் இருக்கு. இது பொதுவான விசுவாசம். இயேசுனால மட்டும்தான் ரட்சிப்பு வருகிறது அப்படின்னு நம்பி விசுவாசிகள் தான் விசுவாசி. இயேசுவும் மற்றவைகளும் என்று சொன்னா விசுவாசி இல்லை. அதோட பொதுவான அன்பு அவர்களுக்கு காணப்படும். ஏன்னா என்னை மீட்ட அந்த தேவனே அவர்களை மீட்டிருக்கிறார். நாங்கள் ஒரே இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள்,
ஒரே சரீரத்துக்கு சொந்தக்காரர்கள் இல்லை, நாங்கள் அவயவங்களாக இருக்கிறோம் என்பதை எல்லாம் உணர்ந்திருப்பார். அதோடு அவர்களிடத்துல அவர்களுடைய பொதுவான நோக்கமாக தேவனை மகிமைப்படுத்துவதற்கும், ஏன்னு சொன்னா தேவனை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். படைக்கப்பட்ட மனிதன் பாவத்துல விழுந்து போய் தேவனுக்கு எதிராக போகிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த கிருபைகளை பெற்றிருந்து தேவனை தொடர்ந்து மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய கிருபையினால விசுவாசிகள் அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளும் தேவனுக்குள்ளும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது பாருங்க, அது எதை காட்டுது அப்படின்னா, பிதா குமாரனும் குமாரன் பிதாவிலும் அவங்க ஒன்றாய் இருக்கிறது மாதிரி நாம் அவரில் ஒன்றாய் இருக்கிறோம் சொல்றது அந்த அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்கோம். அது மாதிரி நம்ம மாற முடியாது, ஆனா அதை பிரதிபலித்து காட்டுகிறவர்களாக. இப்போ பிதாவும் குமாரனும் சண்டையிட்டுக்குவாங்களா? பிதாவும் குமாரனும் பல காரியங்களை சிந்திப்பாங்களா? இல்லை. அவர்கள் மூவராக இருந்த போதிலும் ஒரே தேவனாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இல்லைங்களா. அப்ப அதை எதை காட்டுறதுல ஒன்று ஒரே சிந்தனை, ஒரே நோக்கம், ஒரே திட்டம் இல்லைங்களா. அதைத்தான் வேதம் திரித்துவத்துல நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா. அப்ப பாருங்க, அதை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கணும். அதுல இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கு பாருங்க, 21ஆம் வசனத்துல, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக அப்படின்னு சொல்றார். விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நானும் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றார். அவங்க ஒன்றா இருக்கிற மாதிரி நாமும் அவர்கள்ல ஒன்றாய் இருக்கிறோமா, இணைந்திருக்கோம். அந்த இணைப்பு எப்படி நடந்தது? தேவனால் நடந்தது இல்லைங்களா. அப்ப நல்லா அதை மனதுல நிறுத்தி கொள்ள வேண்டும் இல்லைங்களா. இங்க பாக்குறோம், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காகன்னு சொன்னா, இங்க இயேசு தம்முடைய மக்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும்னு ஜெபித்ததற்கான ஒரு முக்கியமான காரணத்தை இங்க சொல்றார். ஏன் அவங்க ஒன்றா இருக்கணும்னு ஆண்டவர் ஜெபிக்கிறாரு அப்படின்னா, அது இந்த உலகம் தன்னுடைய தெய்வீக பணியை நம்புவதற்கு உதவும் அப்படின்னு சொல்றார். விசுவாசிக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய தெய்வீக பணியை விசுவாசிக்கிறதற்கு இந்த கிறிஸ்துடைய வாழ்க்கை அப்படி ஒருமனமா இருக்கிற பொழுது, ஐக்கியமா இருக்கிற பொழுது அதை அவர்கள் நம்புவதற்கு அது உதவும் என்று சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. அப்படின்னா இந்த உலகம், கிறிஸ்துவ மக்கள் சண்டையிடுறது, அவங்க ஒரு பிளவுபட்டு இருக்கிறது, இதையெல்லாம் பார்த்ததுன்னா அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிப்பார்களா? இப்ப ரட்சிக்கப்பட்டவன் சொன்னா சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கும். அவர்களுடைய ஒற்றுமை, அவர்களுக்குள்ள இருக்க ஒருவருக்கொருவர் காண்கிற அன்பு, இதையெல்லாம் அவர்கள் பார்க்கிற பொழுது இவர்களை ரட்சித்த ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து, அவர்தான் மெய்யான ரட்சகர் என்பதை அறிந்து கொள்வார். உலகத்தா மாதிரி இருந்துகிட்டு இருந்தா, அதோடு கூட விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டால், ஒருவருக்கொருவர் பிரித்திருந்தால், ஒருவருக்கொருவர் குற்றஞ்சாட்டி கொண்டிருந்தால் இல்லைங்களா, குற்றஞ்சாட்டுறது அவ்வளவு சந்தோஷமாகும். ஏன்னா பாவம் இல்லைங்களா. அதை செய்து கொண்டிருந்தா இந்த உலகம் பார்க்கிற பொழுது இவர்களை ரட்சித்தவர் கிறிஸ்து என்று சொல்லி சொல்லுவாங்களா? நம்புவாங்களா? அசிங்கமான ஒரு காரியம் இல்லைங்களா. அதே இடத்துல நம்முடைய இருதயமும் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்கிறதை பார்க்கிற பொழுது, இப்படிப்பட்ட மக்களை கொண்ட ஒரு இரட்சகர் இருக்கிறார், அவர்தான் உண்மையாக கடவுளிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த உலகம் நம்பும் சரிங்களா. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கு. ஏன்னா இந்த உலகம் பகையினாலும் விரோதத்தினாலும் பழி சொற்களினாலும் குற்றத்தினாலும் நிறைந்திருக்கிறது. தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவினால் இணைக்கப்பட்டு இப்பொழுது பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருக்கிறது போல நாம் அவர்கள ஒன்றாக்கப்பட்டு அவருடைய சரீரத்துல இணைக்கப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர்ந்து அந்த காரியத்தை நாம் பிரதிபலிக்கிறோம் இல்லைங்களா. அந்த தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது வெளி மக்களுக்கு தெரியுது இல்லைங்களா, மாற்றம். அப்ப அதை பார்க்கிற மக்கள் இவர்களை ரட்சிக்கிறதற்காக கடவுளிடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு ரட்சகர் இருக்கிறார் அப்படிங்கிறத அவங்க நம்புவாங்க. மாற்றம் வரலைன்னு நம்ப மாட்டாங்க. எப்படி நம்புவாங்க? எப்பவும் போல வழக்கம் போல இது இருந்தா அது எப்படி அது நடக்கும்? இப்ப கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில, வழியில, கருத்துக்கள்ல
அதுல எல்லாம் எந்த மாற்றமும் நிகழாம இருந்ததுன்னு சொன்னா அவன் மத விசுவாசியான்னு கேள்வி வரணும். ரெண்டாவது, விசுவாசியாக இருந்தும் கூட இதெல்லாம் செய்யாம இருந்துடலாம் பாவத்தின் காரணமா. அப்ப அந்த உலகம் அப்படி எப்படி அறியும்? பாருங்க, கிறிஸ்துவர் என்ற சொல்லிக்கொள்களுடைய வாழ்க்கை வழிகள் கருத்துக்கள் இதெல்லாம் அவங்களை சுற்றி இருக்கிற உலகத்துல ஏற்படுத்துகிற விளைவுகளை குறித்து நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பதாகவே முன்னறிவித்திருக்கிறத பார்க்கணுங்களா. நம்முடைய வாழ்க்கை வழி கருத்துக்கள் இதெல்லாம் நம்ம சுற்றியுள்ள உலகத்துல ஏற்படுத்துகிற விளைவு, நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத விளைவுகளை இந்த உலகத்துல ஏற்படுத்தும். நான் கம்முன்னு தான் இருக்கிறேன், நான் எதுக்கும் யாருக்கும் இது இல்லாம இருக்கிறதுனா அதே ஒரு திருட்டுத்தனம்னா அவன் என்ன ஏமாத்து வேலை பண்ணிட்டு விளைவுகளை ஏற்படுத்தும் இல்லைங்களா. அது விளைவுகளை ஏற்படுத்தி பார்ப்பாங்க, எல்லா காரியத்தையும் பார்ப்பாங்க, உங்களுடைய நடக்கையை பார்ப்பாங்க இல்லைங்களா. அப்ப கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுடைய வாழ்க்கை வழி கருத்து அவர்களை சுற்றி இருக்கிற உலகத்துல ஏற்படுத்துகிற விளைவுகளை ஆண்டவர் முன்பதாகவே அறிவித்திருக்கிறார் இல்லைங்களா. ஆண்டவர் இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? பிதாவே, நீர் என்னை அனுப்புனதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக இல்லைங்களா. விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். சாட்சியுள்ள வாழ்க்கை அப்படின்னா அவர்கள் நம்மில் ஒன்றாய் இருக்கும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு நடந்து மகிமைப்படுத்தி வாழ்ற வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை. அப்படி இருந்தாதான் ஒரு மனம் இருக்கும். யாரையாவது ஒருத்தரை பத்தி ஒருத்தர்கிட்ட சின்ன காரியம் சொன்னா கூட உடனடியாக அந்த கண் அகலமாக்கப்பட்டு அதுல ஆர்வம் செலுத்தி இவங்களை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறத உன்னிப்பா கவனிக்கிற காரியங்கள், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படிங்கிற காரியத்துல வராது. ஏன்னா பாவம் அதுதான். ஒருத்தனை பற்றி குறையாக பேசும்போது, குற்றம் சொல்லுகிற பொழுது ரொம்ப கவனத்தோடு காது கொடுத்து கேட்கிற காரியங்கள், அவங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் ஜெபிக்கும்படியாக சொல்லுகிற பொழுது அதை செய்ய வேண்டாம். அதுதான் நம்மளுடைய நிலையை காட்டு. பாருங்க, ஆண்டவர் நம்மை சுற்றி இருக்கிற உலகம் நம்முடைய வாழ்க்கை வழி கருத்துக்கள் இதெல்லாம் நம்மளுடைய சுற்றி இருக்கிற உலகத்துல ஏற்படுத்துகிற விளைவுகளை நமக்கு முன்பதாகவே சொல்லியிருக்காகவே நம்ம எப்போதும் சாட்சி உள்ள வாழ்க்கையை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். எல்லாம் போக்கஸ் பண்ணி ஒரு பைனாகுலர் வச்சு இவன் என்ன பண்றான், இந்த மனுஷன் என்ன நடந்துகிட்டு இருக்கா, என்ன பேசிக்கிட்டு இருக்கிறான்னு பார்த்தா நீங்க எப்படி நடப்பீங்க? உங்க போனை ஓபன் பண்ணும்போது ஒரு ஜூம் வச்சு பார்த்தா இல்லைங்களா, நீங்க யாருக்கிட்டையாவது பேசிக்கிட்டு இருக்கும் போது உங்க பக்கத்துல வந்து நின்று கவனிச்சுட்டு இருந்தா எப்படி இருப்பீங்க? அவ ரொம்ப கவனமா இருப்பது இல்லையா, திருட்டுத்தனம் பண்றது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. அப்படி இருக்கிறது இல்லை, அதுக்கு அப்படி இருப்பான் மனுஷன், திருட்டுத்தனம் பண்றது தெரியக்கூடாதுன்னு ரகசியமா அப்படியே ரொம்ப ஜாக்கிரதை. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையே எப்போதும் கடவுளை மகிமைப்படுத்துகிற விதத்துல இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இருக்கிற பொழுது நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய சிந்தனைகள், செயல்கள் இதெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது காண்கிற இந்த உலகம் அங்க அவங்களுக்குள்ள கிறிஸ்துவை பார்க்கும் இல்லைங்களா. கிறிஸ்துவை பார்க்கும். அவர்கள் நம்ம பத்தி பல நேரங்கள்ல சொல்லுவாங்க, இல்ல சில நேரம் தூற்றுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனா நம்மை ரட்சித்த ஒருவர் இருக்கிறார், அவர் தான் ரட்சகர் அப்படிங்கிறது இந்த உலகம் அறியுங்களா. அப்ப அதை இங்க இயேசு கிறிஸ்து சொல்றத பார்க்கணும் அப்படின்னா, அப்ப அந்த ஒற்றுமையில என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. ஒரு மனமாக இருந்து அந்த ஐக்கியத்துல வாழ்றது, பரிசுத்தவான்களின் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அதை விசுவாசிகளின் ஐக்கியம்னு சொல்லுவாங்க. விசுவாசிகளின் ஐக்கியம்னா என்னதுங்க? ஒன்னா உக்காந்து ஒரு பிரியாணியை செஞ்சு எல்லா தட்டுல ஓட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்றதுதான் ஐக்கியம் நினைச்சு இல்லை. அது ஒரு சாப்பிட்றெல்லாம் சாப்பிட்றோம், அது ஐக்கியம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அது மாதிரி ஒரு முட்டாள்தனம் வேற இல்லை. ஐக்கியன்றது ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு கூர்ந்து, ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து, ஒருத்தருடைய குறைபாடுகள்ல ஒருத்தருக்கு உதவி செய்து, அன்பு காட்டி அரவணைத்து வாழ்ற வாழ்க்கையை காட்டுகிறது. அவர்களும் சக உதிரர்கள் அப்படின்னு ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட திருவிருந்துல அனுசரிக்கிற பொழுது அப்படி கிறிஸ்துவின் சரீரத்துல இணைக்கப்பட்டவர்கள் தான் இந்த திருவிருந்தை அனுசரிக்கிறார். அப்ப இந்த உறவு அப்படிங்கிறது என்னன்னே தெரியாம திருவிருந்துல கை வைப்பதுமா,
அதே மாதிரி ஐக்கியம்னு சொன்னா வாரத்துல ஒரு நாள் பார்த்து டாட்டா கட்டிட்டு போறது அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் இல்லை. இது குடும்பம் இல்லைங்களா? கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறை காட்டி ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்ட வேண்டிய காரியம் இல்லைங்களா? நம்ம கேள்வி கேட்டு பார்ப்போமே, நீங்கள் சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் எவ்வளவு நேரம் ஜெபித்தீர்கள் ஒரு நாளைக்கு? இந்த வாரத்துல 6 நாள் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு நேரம் ஜெபம் பண்ணி இருப்பீங்களா? கேள்வி கேட்டு பாருங்க. அப்படியே ஜெபம் பண்ணி தான் நினைக்கிறேன், ஆண்டவரே அவங்களையும் பாதுகாத்துக்கணும். போனா போகுதுக்கு மளிகை கடையில கருவேப்பிலை போடுறாங்கல்ல சரியா, அந்த மாதிரி ஜெபம் இல்ல. அப்படி இல்லை. நான் அடைகிற அதே பலவீனத்தை என் சக உதிரனும் அடைவான், ஏன்னா அவனிலும் எஞ்சி இருக்கிற பாவம் இருக்கு. என்னில் ஏற்படுகிற பலவீனங்கள், என்னில் ஏற்படுகிற தேவைகள், தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகள், இது எல்லாமே அவர்களுக்கும் இருக்கும். அது என்ன அறிந்து கொண்டு தெளிவா பொட்டாம்பதுவா ஜெபம் பண்றதுல பழகி தெரிந்து அது என்ன ஏது என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்றாங்க, அவங்களுக்கான ஜெப தேவைகள் என்ன எல்லாம் கேட்டு ஊக்கத்தோடு ஜெபித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி அப்படி ஒரு மனதாக இருந்து போறது இல்லைங்களா? அப்படியே 10 வந்துட்டு கும்பலா இருந்துட்டு அப்படி போனா அதுக்கு பேர் ஐக்கியம் இல்லை. அது ஐக்கியமா? அது ஐக்கியம் கிடையாது. அதுக்கு பேரு வேற இல்ல, அது நம்ம சொல்ல முடியாது. அது பேர் வேற, அது ஐக்கியம் இல்லை. அது கல்யாண மண்டபத்துல ஒண்ணு சேருவாங்க, எங்கெங்கயோ ஒண்ணு சேருவாங்க, தெரியாது ஒண்ணு சேருவாங்க. அப்படி இல்லை ஐக்கியம். பாருங்க, இப்ப எவ்வளோ ஆண்டவர் எவ்வளவு அருமையா அதை சொல்லிட்டு வராரு பாருங்க. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும். யாரு? விசுவாச பிள்ளைகள் ஒன்றாயிருக்கவும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினது உலகம் விசுவாசிக்கிறதற்கு, நீர் என்னிலேயும் நான் உங்களிலேயும் இருக்கிற மாதிரி அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் சொல்றார், ஒரு மனதற்காக ஐக்கியத்துக்காக ஜெபிக்கிறார். 22ஆம் வசனம் பாரு. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இந்த திருத்துவ காரியத்தை பார்க்கும்போது சில நேரங்கள்ல அதை டீப்பா படிச்சுக்கிற பொழுது அப்படியே கால் தரையில படாத அளவுக்கு அப்படி ஒரு பறக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். சர்வ ஏகாதிபத்தியமுடைய தெய்வம் ஒன்னத்துக்கும் உதவாத நம்ம மேல அன்பு காட்டி எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்டு இருக்கிறார்கள். இயேசு ஜெயில ஜபத்தை பாருங்களேன். இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறேன், கடவுள் உங்களுக்கு துணை செய்வார் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிற பொழுது நமக்கு ஆண்டவரோடு இருக்கிற அந்த அன்பு உறவுல அதிகமாக நம்ம வளரும். இந்த இயேசுகிறது எவ்வளவு டீப்பா ஜெபம் பண்றாரு பாருங்க. 22 பாருங்க, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. அடிக்கடி அந்த திரித்துவத்தை இங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நாம ஒன்றாய் இருக்கிற மாதிரி அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. அப்ப திரித்துவத்தை பத்தி நமக்கு தெரியும். பிதாவும் குமாரனும் எப்படி ஒன்றாரு? அவர் என்னை தனியா இருக்க விடுவதில்லை. இயேசு சொல்றாரா, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். திரித்துவத்துல அவர்கள் ஒன்றா இருக்கிறாங்க. ஒரே நோக்கம், ஒரே சிந்தனை, ஒரே அதாவது செய்கிற காரியங்கள்ல ஈடுபாடு இல்லைங்களா? இப்ப நம்முடைய ரட்சிப்பையே எடுத்துக்கீங்களேன். பிதா திட்டமிட்டு அதை குமாரன் நிறைவேற்றி அந்த நிறைவேற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துறார். பரிசுத்த ஆவியானவர் குமாரனுடைய காரியத்துக்கு மீறி போய் செயல்படல. பரிசுத்த ஆவியானவர் தன் சுயமாக ஒன்றையும் செய்யாமல் கேள்வியானபடியே செய்வார். இயேசு கிறிஸ்து, நான் என்னுடைய சித்தத்தை செய்யும்படி வரல, என் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியே வந்தேன். அது பார்த்தீங்கன்னா உறவு எந்த அளவுக்கு அந்த உறவு இருக்கு பாருங்க, திருத்து உறவு. அப்ப அது சொல்றாரு, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. எந்த அளவுக்கு ஒற்றுமையான காரியத்தை ஐக்கியத்தை சொல்றாரு பாருங்க. அப்ப அப்படி ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றாங்க. இந்த மகிமை எப்படி எது வருது? நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஜீவன்ல தான் வருது. அதுக்கு முன்னாடி அது நம்மள இருக்குதா? நம்ம இந்த உலகத்துல பிறக்கிற பொழுது இருந்துதா? இல்ல.
நாம் பாவியாக பிறந்தோம் இல்லைங்களா? நமக்கு எதுவுமே இல்லை. நம்ம பாவியாக பிறந்து பாவியாக கோபாக்கினின் பிள்ளைகளாக கிறிஸ்து அந்த மகிமையை நமக்கு கொடுத்திருக்கார் இல்லைங்களா? நித்திய ஜீவன் இல்லைங்களா? இப்ப அதுதான் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு ஒப்புவித்ததும் குமாரனாகிய கிறிஸ்து சம்பாதித்ததும் தான் நிறைவேற்றினதுமான கிரியாக அந்த சம்பாதித்ததும் தான் நிறைவேற்றின கிரியினால பூர்ணப்படுத்தியதும் குமாரன் தாமே ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கொடுக்கிறதாக இருக்கிறது. அது அந்த மகிமை. இதா குமாரனிடத்தில் ஒப்பு கொடுத்தது, குமாரன் சம்பாதித்தது. எப்படி சம்பாதித்தார்? தான் நிறைவேற்றின கிரியினாலே பூர்ணப்படுத்தி அதை செஞ்சு முடிச்சிருக்காரு. நமக்கான எல்லா காரியத்தையும் செஞ்சு குமாரன் தாமே ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கொடுக்கிறதா இருக்கிறது. அதை கொடுத்திருக்கார். அப்படி கொடுத்ததுனால நாம் அப்படி ரட்சிக்கப்படுகிற பொழுது கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இணைக்கப்படும். அப்படி கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இணைக்கப்பட்டவர்களாலதான் இப்படி ஒன்றாக இந்த உலகத்துல வாழ்ந்து மேம்படுத்தி இருக்க முடியும். முதல் 4 வசனமே அதை சொல்லிடுது பாருங்க. யோவான்ல 17ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனத்திலே ஆண்டவர் அதை சொல்றாரு பாருங்க. அது என்ன சொல்றாரு? இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தரின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாமிசமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன்னு சொல்றார். நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாமிசமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உண்மை மகிழ்ப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரன். பாருங்க, இங்க சொல்றாரு 22ல, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பிதாவாகிய தேவன் குமாரனிடத்துல ஒப்புவித்து குமாரனாகிய கிறிஸ்து நமக்காக சம்பாதித்தது, அதாவது அவர் நிறைவேற்றின கிரியினால அதை பூர்ணப்படுத்தினது எல்லாம் குமாரன் தாமே ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கிறதாக கொடுத்ததுமா இருக்கு. அது இருக்கும்போதுதான் நம்ம ரட்சிப்படையும் போதுதான் குமாரனுடைய சரீரத்துல இணைக்கப்படுகிறோம். சரீரத்துல இணைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் அப்படி ஒன்றான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த உலகத்துல. அப்படி இல்லைன்னா வாழ முடியாது இல்லைங்களா? கிறிஸ்துவுக்குள்ள கிருபை இரக்கத்தினுடைய இந்த மகிமையை தேவன் நமக்கு தந்தருனபடினால தேவனுக்குள் கிறிஸ்துவுடனே கூட நாம் ஒன்றா இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கணும். இந்த திரித்துவத்துல தேவனோடு நாம் ஒன்றிணைந்த அந்த குடும்பத்துக்குள்ள இணைய முடியாது, நாம் அவர்களோடு இணைந்தோம் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி நாம் தேவனை விட்டு பிரிந்திருந்தோம், ஒப்புரவாக்கப்படாதவர்களாக இருந்தோம். ஆனா இப்போ நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். யார் ரட்சிக்கப்பட்டோம், அவங்களுக்காக தான் ஜெபித்து கொண்டு இருக்கிறார், மற்றவர்களுக்காக ஜெபிக்கல. மற்றவங்களால அப்படி ஒன்றால வாழ முடியாது. ஒன்றா வாழ்ற மாதிரி நடிக்கலாம், ஒன்றா வாழ முடியாது. ஏன்னா அவங்களுடைய உள் சிந்தனைகளே அந்த மாதிரி இருக்காது. அது பாவத்தினால ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கும். ரட்சிக்கப்பட்டவன் தான் பாவத்திலிருந்து ஆளுகையிலிருந்து விடுதலை பண்ணப்பட்டிருக்கிறான். ரட்சிக்கப்படாதவங்கள பாவம் ஆளுகை செய்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கிறவன்ட்டு என்ன ஒற்றுமை இருக்கும்? இந்த ஒற்றுமை உலகத்தனமான ஒற்றுமையாக இருக்கும். அது உள்ளத்திலிருந்து வந்ததாக, அது பிதாவுக்கும் குமாரனுக்கு இருக்கிற அந்த காரியத்தை போல அதை பிரதிபலிக்கிற காரியமாக இருக்காது அப்படிங்கிற 23ஆம் வசனம் கடைசி வசனம் பாருங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் நீர் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ரொம்ப கவனமா இந்த வசனங்களை பார்க்கணும். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு நீர் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறது. பாருங்க, இந்த வார்த்தை அவ்வளவு பாருங்க.
பிதா குமாரன்ல அன்பா இருக்கிற மாதிரி நம்மள அன்பா இருக்கிறாராம். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? குமாரனை நித்தியத்துல தெரிவு செய்து அவருடைய தெரிவு செய்து அந்த பணியை நிறைவேற்றுறதுக்காக தெரிவு செய்து அனுப்புகிற போது அங்க நம்மளையும் தெரிவு செஞ்சிருக்கிறார். ஏற்கனவே நம்முடைய ரட்சிப்புக்காக முன்குறிக்கப்பட்டது. சரிங்களா? எவ்வளவு பெரிய பாக்கியம் பாரு. அப்போ நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும். மறுபடியும் உலகத்தை வச்சு சொல்றாங்க. அதை பார்க்கணும். இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கை பிரதிபலிப்பின் மூலம் இந்த உலகம் காணும் இல்லைங்களா? அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்றார். நான் அவர்களிலும் நீர் என்னிலும். என்னது இது? நான் அவர்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசிகள் இருக்குமா, நீர் என்னில இருக்கும். அப்ப பிதா குமாரன் இருந்தா குமாரன் எப்படி நம்மள இருக்கிறாரு? ஆவியின் மூலமாக நம்மளோட வாசம் பண்றாரு. அப்ப திருத்துவ தேவன் நம்மில் வாசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி பார்க்க. பரிசுத்தாவியானவர் நம்மில் இருக்கிறார்னா அங்க பிதா இருக்கிறார், குமாரனும் இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். திருத்துவ தேவன் தான் நம்மில் இருக்கிறார். இந்த வாசம் பண்ணு. நான் அவர்களிலும் நீர் என்னிலும். அப்படின்னா என்னது? இயேசு கிறிஸ்துவ பிதா, இயேசு கிறிஸ்து நம்மில. அப்ப நம்மில எப்படி அவர் வராராம்? ஆவியானவர் மூலமா நம்மள வாசம் பண்றாரு. ஆவியானவர் மூலமாக குமாரன் நம்மள வாசம் பண்ணுகிறார். குமாரன்ல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மூவரும் நம்மள வாசம் பண்ணுகிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள்னு சொன்னா அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க நினைச்சு பாருங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒருத்தர் நினைச்சு அவன் வாழ்க்கையில கடவுளை நீ ரசித்துட்டார் இல்ல, என்னை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர் இருந்துகிட்டு இருந்தானா அவனை என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் கொரிந்தியர்ல சொன்ன மாதிரி பவுல் சொன்ன, நீங்கள் விசுவாசிகள் தானோ என்று உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா அது இருக்க வராது. இந்த மாதிரி இதெல்லாம் அப்ப பார்க்கணும். ஆண்டவர் நம்ம மேல அன்பு கூர்ந்தது, குமாரன் மேல பிதா அன்பு கூர்ந்தது மாதிரி நம்ம மேல அன்பு கூடுற. நம்ம மேல அன்பு கூடுறதுக்கு அப்படி என்ன நம்மகிட்ட இருந்தது? ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் அவருடைய கிருபையினாலும் நம்ம இடத்துல அன்பு கொண்டிருக்கிறார். அப்படி நம்மளே அவர்கள் வாசம் பண்ணுகிற ஒரு என்ன நடக்குது? மன்னிப்பு நம்மள இருக்கு. மன்னிப்பு, நீதி, அன்பு, சந்தோஷம், அறிவு, ஞானம், இன்னும் மற்ற கிறிஸ்துக்குள் இருக்கிற சகல ஐஸ்வர்யத்திற்கும் பங்குள்ளவர்கள் ஆகிறார்கள். அவங்க அப்படி ரசிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் அந்த சகல ஐஸ்வர்யத்துக்குள்ளும் அவர்கள் பங்குள்ளவர்கள் ஆகிறாங்க. மன்னிப்பு, உங்களோட நீதியான வாழ்க்கை, அன்பு கூறுதல், சந்தோஷம், ஜாய்னஸ், அதை அனுபவிக்கிறது வாழ்க்கையில, அறிவு. ஏன்னா தேவன் ஞானமுடைய தேவன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப கர்த்தருக்கு பயம் இல்லை இல்லையா? கர்த்தருக்கு பயக்கிற மனிதர்கள், அதனாலதான் சிறு பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, கர்த்தருக்கு பயப்படுதல ஞானம் வரும். இல்லைன்னா அப்படி ஞானம் வரும். எனக்கு ஒண்ணுமே வரமானது அப்படின்னு கர்த்தருக்கே பயப்படுறது இல்லை. முதல்ல அப்புறம் உங்களோட விசுவாசம் இருக்குதா கேட்கணும். இதெல்லாம் எல்லா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சகல ஐஸ்வர்யத்திற்கும் பங்குள்ளவர்கள் ஆகிறார்கள் அப்படி நடக்கிற பொழுது. குமாரனுக்குள்ளாக பிதா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் மூலமா நம்மளோட வாசனை. திருத்துவ தேவன் நம்மள இருக்கும்போது ஒரு விசுவாசி மன்னிப்பு, நீதி, அன்பு, சந்தோஷம், அறிவு, ஞானம், இன்னும் மற்ற கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சகல ஐஸ்வர்யத்துக்கும் பங்குள்ளவர்கள் ஆகிறார்கள். அதுதான் ஒரு மனப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு. ஒரு மனத்துல எப்படி தேர்வாங்க? அதான் தேர முடியும். அப்பத்தான் என்ன நடக்கும்? இந்த உலகம் கிறிஸ்துவே மேசியா அப்படிங்கிறதையும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பிதா நேசிக்கிறது போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே அவர் நேசிக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ளும். நம் மூலமாக அறிந்து கொள்ளும். இல்லைன்னு அறிந்து கொள்ளாது. எப்படி நாம் உலகத்தில் இருப்போம்? சாட்சியுள்ள வாழ்க்கை.
பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மளை வாசம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது எப்படி வெளிப்படும்? அந்த சகல கிருபைகளும் ஐஸ்வர்யமும் நம்மள இருக்கு. இதுதான் ஐஸ்வர்யம், இதுதான் நம்ம ஐஸ்வர்யம். பெட்டி பெட்டியா பணம் இருக்கு, அது ஒரு புறம் இருக்கட்டும். எதுல நிறைஞ்சு இருக்கணும்? பணக்காரனா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த சகல ஐஸ்வர்யத்தில நம்ம பங்குள்ளவர்களா இருந்தாலும் கூட நம்ம ரசிக்கப்படுகிறவர்களும் பங்குள்ளவர்களா ஆக்கப்படும். அதை உணர்ந்து நாம் வாழலைன்னா அப்படி வெளிப்படுமா? வெளிப்படாது. நீதியான வாழ்க்கை வாழ இதெல்லாம் ஆண்டவருக்குள்ள இருந்து வரும். திருட்டு திருட மாதிரி இருக்கிறவங்க திருட மாதிரி இருக்கிறவன் எங்க போய் மன்னிப்பான் மற்றவனை? ரகசிய கள்ளநாட்டை எப்படி அழிக்கலான்னு பார்ப்பான். நீதின்றது சுத்தமா இருக்காது. எந்த அயோக்கியத்தனங்களை எவனாலும் செய்து கொள்ளலாம்னு நினைப்பாங்க. வாய்ப்பு கிடைச்சா எதை வேணாலும் செஞ்சிருவான். ஆள் இருந்தா ஒரு மாதிரி, ஆள் இல்லாத. இதெல்லாம் இருதயத்துல செயல்பட்டு கடவுளுக்கு பயப்படுகிற பயத்துல இருந்து வருவது. கடவுள் என்னை மன்னித்து இருக்கிறார், எந்த தகுதி இல்லாத என்னை மன்னித்து இருக்கிறார், நான் அவர்களை மன்னிக்கணும். கடவுள் நீதிபாரராய் இருக்கிறார், நீதியான வாழ்க்கையை வாழும்படி என்னை அழைத்திருக்கிறார். நான் நீதியான வாழ்க்கை. அவர் என் மேல் அன்பு கூர்ந்ததினால் அன்பு உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. நான் அன்பு கூற வேண்டும். சந்தோஷம், என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிற சமாதானத்தையும் உங்களுக்கு தருகிறேன். அதுலதான் சந்தோஷம். அறிவு, சகல அறிவும் குமாரனுக்குள்ள ஞானம் எல்லாம். இப்போ ஞானம் இல்லைன்னு எப்படி அது எப்படி ஓசிக்கிறது தேவை? ஞானம் இல்லைன்னா ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஞானம் இல்லை, ஞானம் இல்லை, ஞானம் இல்லை. ஞானத்தை கொடுத்ததே கடவுள் தான். அது எப்படி ஞானம் இல்லாம போகும்? கழுதைய பேச வைக்கிற ஆண்டவருக்கு என்ன பேச வைக்கணும்? ஏன் வாயை தர மாட்டாரான்னு கேள்வி கேட்டுருவாங்க. வேகத்தை படிச்சா வரும். எனக்கே வாய் வரமானது சொல்றதுக்குன்னா, கழுதை நல்லா ஸ்பீச் கொடுக்குது, தெளிவா பேலையாம கண்டிக்குது. நான் இவ்வளவு நாளா கழுதையோட கேவலமா? கேட்டு பாருங்க, கேட்டு பார்க்கணும். எனக்கு ஒன்று சொல்ல வரலன்னு வச்சுக்கோங்க, கடவுளுடைய வார்த்தை எனக்கு பேசவே வரமானேதுன்னு சொன்னீங்கன்னா, கழுதை பேசுதுங்க. கழுதை அப்படி கிடையாது. ஆனா கடவுள் அவருடைய இறையாமைகள் அப்படி செய்யும்போது கழுதை பேசி பீலையாம கண்டிக்குது. நான் இவ்வளவு நாள் உன் கூட இருந்திருக்கேன், நான் உனக்கு என்னைக்காவது ஏதாவது பண்ணியிருக்கேன்னா? இப்ப நீ என்னை 3 முறை அடிச்சிருக்கிற, உங்க வழியில தூதம் நிக்கிறது தெரியலையா அப்படிங்கிறது. அப்ப கழுதையோட கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதா அர்த்தம் இல்லைங்களா? அப்புறம் ஒரு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியதுதான், நம்ம விசுவாசத்துல தான் இருக்கிறோமா? நம்மள கிறிஸ்து இருக்கிறாரா? பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? பரிசுத்தாவியானவர் என்ன பண்றாரு? பைத்தியக்காரனை வைப்பதற்கா பரிசுத்தாவியானவர்? பரிசுத்தமாக வாழும்படி, தேவனை உயர்த்தும்படி, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்படி அதைத்தான் செய்வார். கேள்வி கேட்டுப்பாங்க. அப்பத்தான் இந்த உலகம் கிறிஸ்துவே மேசியான்னு சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பிதா நேசிக்கிறது போல தெரிந்து கொள்ளப்பட்டவரை அவர் நேசிக்கிறார் என்று அறிந்து கொள்ளும். தேவன் நம்மில் அன்பு கூர்ந்ததினாலதான் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அதைத்தான் யோவான் 3:16 நமக்கு சொல்லுது இல்லைங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போவான் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். குமாரன் மூலமா நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். குமாரிடத்தில் அன்பு கூறுவது போல நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். சரிங்களா? நாம் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களா இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயங்கள் பாருங்க. இப்போ 3வதா இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறாரு ஐக்கியத்திற்காக. இந்த ஐக்கியம் நம்மால உண்டானது அல்ல, அது கடவுளால் உண்டானது. ஆனா நம்ம தொடர்ந்து வாழ்ற வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? சரி, ஒரு பயன்பாடை நம்ம பார்த்து முடிப்போம். இதுல இருந்து விசுவாசிகளாகிய நம்முடைய ஐக்கியத்தை நாம் பேணி காக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். முதல்ல இந்த ஐக்கியம் அப்படிங்கிறது நம்மால உருவானது அல்ல. நம்ம ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். பேணி பாதுகாக்க வேண்டும்னு சொல்ற அந்த வார்த்தை கூட தப்பா கூட மீன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த ஐக்கியத்தை நம்மள கொடுத்தது தேவன். நாம் தொடர்ந்து அப்படி ஐக்கியமா வாழும்படி கிருபை கொடுப்பது தேவன். இதெல்லாம் கடவுள் தான் செய்யறார். ஆனா அப்படி வாழ்கிற இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல நம்முடைய கடமை பொறுப்புகளை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த வார்த்தையின் மூலமாக நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். சரிங்களா?
இப்ப விசுவாசிகளாகி நம்முடைய ஐக்கியத்தை நாம் பேணி காக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, இந்த ஐக்கியம் என்பது நம்மால் உருவானதல்ல. இது சர்வ ஏகாதிபத்தியமுடைய தெய்வம் அவருடைய குமாராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம் மீது அன்பு கூர்ந்ததினால் ஏற்பட்ட ஐக்கியமா இருக்கிறது. குமாருடைய சாயல நம்ம இணைக்கப்படுறோம். சரிங்களா? இப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்துவனுடைய சரீரத்துல இணைக்கப்பட்டோம். அப்படி இணைக்கப்படுவதற்கு நாம் எந்த செயல்களையுமே செய்கிறது இல்லை. ஏன்? நமக்கு தெரியும். ஏன்னா நாம் பிறக்கிற பொழுதே ஆதாமுடைய பாவத்தினால் பிறந்திருக்கிறவர்கள் கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான எந்த காரியத்தையும் நாம் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம். கவனிச்சுக்கிறீங்களா? செய்ய முடியாதவர்களா இருக்கும். அப்படிப்பட்ட நம் மீது தேவன் இரக்கம் கூர்ந்து கிருபையினாலே நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அப்படி ரட்சிக்கப்படும் போது அந்த மனிதன் கிறிஸ்துவின் சரீரத்துல இணைக்கப்படுகிறான். கிறிஸ்து அந்த சரீரத்துக்கு தலையா இருக்கிறார். அந்த கிறிஸ்துடைய சரீரம் தான் நம்ம, அவர் தலையா இருக்கிறார். அந்த சரீரத்துக்கு தலையா இருக்கிறார். அப்படி கிறிஸ்துடைய சரீரத்தில் இணைக்கப்படுவதற்கு நம்மால எதுவுமே செய்ய முடியாது. முதல்ல நம்ம மனதுல கவனத்தோட வச்சுக்கணும். அது நம்ம செய்ய முடியாது. ஆனா இணைக்கப்பட்டவர்கள், அப்படி ஐக்கியப்பட்டு இருக்கிற மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்ற பொழுது அந்த ஐக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பை கொண்டவர்களாக இருக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டி வளர வேண்டிய கடமை பொறுப்புகளை கொண்டவர்களாக இருக்கிறோம். நாம ஏன் அதை பேணி காக்க வேண்டும்? ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. ஏன் அதை நான் பேணி காக்க வேண்டும் சொன்னா, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருந்த போதும் நாம் இந்த உலகத்துல அதை மறந்தவர்களாக, நம்மள இருக்கிற பாவத்தின் காரணமாக அநேக நேரம் பிளவுக்கு ஆளாக்கப்படுகிறோம் என்பதை மறக்கக்கூடாது. நமக்கு தெரியுது ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் நம்மை கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைத்திருக்கிறார் என்பதெல்லாம் தெரியுது. ஆனா பல நேரங்கள் அதை மறந்து சகோதரிடத்துல அன்பு காட்டாம நான் சண்டையிடாமல் இருக்கிறேன், நான் யாருக்கு எதுவும் பண்றது இல்லையே, நாங்கெல்லாம் ஒத்துமையா தானே இருக்கிறோம் அப்படின்றது மட்டும் இல்ல, ஒருத்தரை குறித்து அக்கறை இல்லாமல் இருப்பதே அவர்களை நேசிக்காமல் இருப்பதற்கு தான் அது காட்டுதா இல்லையா? ஒருத்தங்களை குறித்து அக்கறை இல்லை, எங்க போனா எங்க வந்தாங்க, என்ன அவங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு, அவங்க என்ன விதமான இன்னல்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள், எதை பற்றியுமே எனக்கு தெரியல, எனக்கு அக்கறையே இல்லை. அவளை நான் எப்படி நேசிக்கிறேன்னு சொல்ல முடியும்? நான் என் பிள்ளையை நேசிக்கிறேன். ஊர்ல எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, அவங்களுக்கு என்னென்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. அப்ப எப்படி நான் அவங்கள நேசிக்கிறேன்னு நான் சொல்லுவேன், எனக்கு எல்லா பிள்ளைகளையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா பிள்ளையும் பிடிக்குன்றதுக்கு என் பிள்ளை நான் நேசித்து வளர்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குதுல. அன்பு கூர்ந்து ஒவ்வொரு காரியத்திலையும் ஆதரவா இருந்து அதெல்லாம் செய்யறது இருக்கு. மற்ற பிள்ளைகளை பார்க்கும்போது நம்ம சும்மா கொஞ்சம் மாதிரி கொஞ்சிட்டு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நமக்கு போயிடுவோம் கடந்து. விசுவாசிகள் அப்படி இருந்துகிட்டு நான் நேசித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சா மோசம் இல்லை. அது அக்கறை எடுத்துக்காததே ஒரு மோசமான நிலைதான். அது அந்த ஐக்கியத்தை பேணி காக்கவில்லை இல்லைங்களா? அப்போ பாவத்தின் காரணமா அநேக நேரம் பிளவுக்கு ஆளாக்கப்படுகிறோம். அதனால ஒற்றுமையா இருக்கிறோம், நல்லா தானே பேசிக்கிட்டு வந்துருக்கோம்னா அது மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கறை எடுத்து வாழாமல் இருந்தாலே அது ஒரு விதத்துல பிளவு மாதிரி தானே. இதை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறது. இப்ப நாம யாரு, நம்ம எப்படிப்பட்டவங்க, எந்த விதமான ஐக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பல நேரங்கள்ல மறந்து போய் விடுகிறோம். அப்படி மறந்து போய் ஒருவருக்கொருவர் குற்றம் சொல்லுகிறவர்களாக, ஒருவருக்கொருவர் விரோதமாக செயல்படுகிறவர்களாக நாம் மாறி போயிருக்கிறோம். சரிங்களா? யாரு, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு அழைக்கப்பட்டவன், நாங்கள் கிறிஸ்துவனுடைய சரீரத்துல இணைக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஒரே சரீரத்துல பல அவயவங்களாக இருக்கிறவர்கள் இல்லைங்களா? அதெல்லாம் பார்க்காம அன்பு கூறாம குற்றம் சொல்றதுலயும் விரோதமா செயல்படுறதுலயும் போய் முடியும் இல்லைங்களா? டக்கு டக்குன்னு சொல்லிடுவோம், அவ சரியில்லை, ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு. அதெல்லாம் நம்மள இருக்கிற பாவத்தினால நடக்கிற காரியம். ஆகவே நம்ம இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள்ல நம்முடைய இந்த ஐக்கியத்தை ரொம்ப கவனத்தோடு பேணி பாதுகாக்க வேண்டியது அவசியம். இந்த ஐக்கியத்தை நம்ம எப்படி பேணி பாதுகாக்க முடியும்? ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா, எப்படி பேணி பாதுகாக்கிறது? சும்மா அப்படியே பேசி பார்க்கறதா, இல்லை சும்மா அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறதா? அதுவா? இல்லை. நம்ம இதை எப்படி பேணி பாதுகாக்க முடியும்னா, நம்மள இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு
வேத சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுதுதான் இந்த ஐக்கியத்தை நாம் பேரி பாதுகாக்க முடியும். சத்தியம் இல்லை, பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படியலைன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு மேல அன்பு வராது. ஏன்னா தேவன் நம்ம மேல் வச்சிருக்கிற அன்பையே நான் சரியா பார்த்து அதை உணர்ந்து அதுல அகமதியில்லைன்னா நான் எப்படி மற்றவங்க பார்க்க முடியும் இல்லைங்களா? அப்ப அது வராது. அப்ப நாம பரிசுத்தாவியின் துணையோடு வேத சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போதுதான் அந்த ஐக்கியத்தை நாம் பேரி காக்க முடியும். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் கவனத்தோடு இருந்து வேத சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதுக்கு வேத சத்தியத்தை முதல்ல தெளிவாக அறிவதற்கு கவனத்தோட ஆயத்தத்தோட இருந்து அறிஞ்சாதான் அப்புறம் கீழ்படிச்சு நடக்கும். சரிங்களா? நாம் வேத கிறிஸ்துவர்கள், வேதமற்ற கிறிஸ்துவர்கள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இல்லைங்களா? ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம். அப்ப நாம் ஒவ்வொரு நாளும் கவனத்தோடு இருந்து வேத சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம்னு சொன்னா அங்க நாம கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் நம்முடைய சகோதரர்களை மன்னிப்போம். கிறிஸ்து நம்மை நேசிக்கிறது மாதிரி நாமும் நம்முடைய சகோதரர்களை நேசிப்போம். அங்கிருந்தா புறப்பட்டு வருது. உலக நேசம் இல்ல, உலக மன்னித்தல் அல்ல. ஓ சரி மன்னிச்சிட்டேன்னு அப்படி இறுதியத்துக்குள்ள வச்சுக்கிட்டு சொல்றது இல்லை, இல்லைங்களா? அது இல்லை. வெளிநாட்டுல ஒரு மசூதியில தீவிரவாதிகள் பல பேரை சுட்டு கொன்ற ஒரு சம்பவம் சமீபத்துல பார்த்தேன். அது பல நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. அந்த மசூதிக்குள்ள புல்லட்டு அடிச்சிருந்தது செவுத்துல பதிஞ்சிருக்கு. அப்ப அங்க இருக்கிறவங்ககிட்ட அவங்க சொல்றாங்க, இங்க நிறைய பேர் செத்து போனாங்க அப்படி தீவிரவாதிகள் சுடும்போது. பெரிய மசூதி செத்துட்டாங்க. அவங்களையெல்லாம் நாங்க மன்னிச்சிட்டோம், ஆனா மறக்க மாட்டோம். அதுக்குதான் இதெல்லாம் வச்சிருக்கிறோம். ஞாபகம் அதை மூடலான்னு சொன்னாங்க. இல்லை அது அப்படியே இருக்கட்டும்ட்டு நாங்க வச்சிருக்கிறோம். அப்படின்னா மன்னிச்சுட்டே மறக்க மாட்டேன் அப்படிங்கிறனால மன்னிக்கலைன்னு தான் அர்த்தம். அதுதான் ஞாபகமாக வச்சிருக்கேன், மன்னதை அன்னைக்கு மறக்க மாட்டேன். ஆனா கிறிஸ்துவன் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை மன்னித்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து மறந்தேன். சரிங்களா? இதுக்கு பின்னாடி போட்டேன், கடல் ஆழத்துல போட்டேன்றாரு. அப்ப தேவ பிள்ளைகள் அந்த அன்பு உணர்ந்தாதான் நம்ம மற்றவங்களை மன்னிப்போம். மன்னிக்கிறதுன்றது அவங்களுடைய எல்லா காரியத்தையும் மறக்கிறது. அந்த தப்பான காரியங்களை அவங்க நம்ம செஞ்சதெல்லாம் மறக்கிறது. மனசுக்குள்ளேயே வச்சுட்டு எப்படா வாய்ப்பு கிடைக்கும், என்னையாவது யாராவது தூண்டிட்டு உடனே எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறது இல்லை. சரிங்களா? அப்ப கிறிஸ்து நம்மை அரவணைத்து கொண்டது போல் நம்ம வேத சக்திக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுதுதான் நம்ம கிறிஸ்து நம்மை அரவணைத்து கொண்டது போல நாமும் நம்முடைய சகோதரருடைய குற்றங்களை பெரிதுபடுத்தாம நாமளும் அவர்களை அரவணைத்துக் கொள்ளணும். சரிங்களா? அவங்களுக்கு நமக்கு இப்ப குற்றம் பண்றது தானே இந்த பாவம் உலகத்துல இருக்கிறதுனால மன்னிக்க மன்னிக்க முடியாத இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்கள பார்க்கவே மாட்டேன், அந்த பக்கமே போக மாட்டேன், அவன் வீட்டு பக்கத்துல கூட வரமாட்டான், தெரு பக்கத்துல கூட வரமாட்டேன்றது காரணம் அவன் மன்னிக்கவே இல்லை. அவங்கள எந்த மாற்றமும் நிகழலைன்னு அர்த்தம். இல்லைங்களா? அதுதான் காரணம். இல்லைன்னா மன்னிச்சிருவாங்க. சமீபத்துல ஒரு கிறிஸ்துவர் அமெரிக்காவுல சுட்டு கொள்றாங்க. அவனுடைய மனைவி சொல்றாங்க, நான் அவங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்றாங்க. அது எப்படி வந்தது? கிறிஸ்துவின் அன்பை பார்க்கிறேன். என் கணவனை சுட்டு கொண்ட பிள்ளைகள் சுட்டு கொண்டவர்களை நான் மன்னிக்கிறேன். அழுதுகிட்டே சொல்றாங்க, நான் மன்னிக்கிறேன்னு சொல்றேன். அவன் அறியாமையில கொண்டுட்டான், எதுக்கே கொள்றது அப்படின்னு சொல்றான். அது காரணம் என்ன? அது சும்மா ஆக்ஷனுக்கு அப்படியே தண்ணி வச்சு சொல்ல முடியுமா? திருட்டா இருக்கான், அப்புறமே சொல்லணும். இல்லை, உண்மையா சொல்றாங்க. ஏன்னா அவர் ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். இல்லைங்களா? அதை பார்க்கணும் இல்லையா? அப்பத்தான் இந்த ஐக்கியம் இப்படி நடக்கிற பொழுதுதான் இந்த ஐக்கியம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில இருக்கிற அந்த ஐக்கியத்தை பிரதிபலிக்கிற ஐக்கியமாக வெளியரங்கமாக காட்சி அளிக்கும் நம்முடைய வாழ்க்கையில. இல்லைன்னா காட்சி அளிக்காது. பரிசுத்தாவியின் துணையோடு வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்காம எப்படி நாம் இந்த ஐக்கியத்தை வளர்க்க முடியும்? உலகத்தாங்க மாதிரி ஒரு இது வச்சு அப்படியே பாவலா பண்ணி கையை குலுக்கி நாங்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதா? இல்லை ஒரு சுண்டல் பொரிய வாங்கி எதையாவது கொடுத்து இப்போ நான் அவனை நேசிக்கிறேன், எல்லாம் ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்து ஒரு நேசிக்கிறேன்னு சொல்றதா? இது கேள்வி வரும் இல்லையா? கிறிஸ்துவினுடைய அன்பு, பிதா நம்மேல் வைத்த அன்பு, அந்த அன்புல இருந்து இதெல்லாம் வரும். அவங்கள நம்ம இணைக்கப்பட்டிருந்தோம்னா அந்த வேதத்துல இருந்து பரிசுத்தாவின் துணையோடு நம்ம வாழும் பொழுதுதான் அதெல்லாம் வெளிப்படும். அப்படி இருந்தா வராது. இல்லைங்களா?
கடந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையா, சாண்டிஃபிகேஷன்ல அர்ப்பணிக்கிறேன்னா வராது. ஆண்டவர் சொன்னபடி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாள் நம்மளை திருத்தணும். அப்பத்தான் வருஷத்தமாகல வளர முடியும். ஜெபம் பண்றது ஒரு புறம் இருந்தாலும் வெறுமனே ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டு நான் கடவுளுக்கு பிரியமா தான் வாழணும், சரி நல்லது, வாழாமே வாழணும். எப்படி வாழ்றேன்? வாழ முடியாது. அதுக்காக ஆண்டவர் கொடுத்த எதையுமே நான் பயன்படுத்தி கொள்ளலை அப்படின்னு சொன்னா நான் எப்படி வாழுவேன்? வாழ முடியாது. அதே மாதிரிதான் இது இல்லைங்களா? அப்ப இந்த ஐக்கியம் பிதா அப்ப இப்படியெல்லாம் நம்ம இருக்கும்போதுதான் வார்த்தைக்கு கீழ்படுத்தி பரிசுத்தாவின் துணையோடு நடந்து வரும் பொழுதுதான் நாம் கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல மன்னிப்போம், கிறிஸ்து நம்மை நேசித்தது போல நேசிப்போம், கிறிஸ்து நம்மை அரவணைத்துக் கொண்டது போல நாம் நம்முடைய சகோதரருடைய குறைவுகளை குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் அவர்களை அரவணைத்துக் கொள்வோம். அப்படி இருக்கிற பொழுது இந்த ஐக்கியம் பிதாவுக்கும் குமாரனுக்கு இடையில இருக்கிற ஐக்கியத்தை போல இந்த ஐக்கியத்தை பிரதிபலிக்கிற ஐக்கியமாக வெளியரங்கமாக காட்சி அளிக்கும் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கும், பார்ப்பாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கையின் மூலமாகத்தான் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். இந்த உலகமும் இயேசு கிறிஸ்துவே ஒரே இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளும். வாயில சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை வேணும் இல்லையா? சுவிசேஷத்தை போய் நம்ம சொல்றோம்னா நம்முடைய வாழ்க்கையே சரியில்லாம இருந்ததுன்னா நம்ம சொல்ற சுவிசேஷத்தை யாரும் கேட்க போறோம்? கேட்க மாட்டாங்க இல்லைங்களா? ஆண்டவர் அதற்கு தான் ஜெபிக்கிறார், ஜெபம் பண்றார். அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி, நீரும் பிதாவே நீயும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் நம்ம ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த வார்த்தை பாருங்க, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றார். நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலேயும் அன்பாயிருக்கிறது இந்த உலகம் அறியும்படிக்கு நீர் என்னிலேயும் நான் அவர்களிலேயும் இருக்கிறேன்னு சொல்றார். எப்படி சொல்றாரு? இப்ப இதெல்லாம் ஆண்டவரால் நமக்கு செய்யப்பட்டிருந்தா அதை வெளியே காட்டி நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா வேத வசனத்துக்கு பரிசுத்தாவினாலும் துணையோடு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது தான் நடக்குமே தவிர சும்மா அதே தானா நடக்காது இல்லைங்களா? அப்போ நம்ம அதை செய்ய வேண்டியது அவசியம் இல்லை? நம்ம அப்படி செய்வோம். ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். வசனத்தை வாசித்து ரோமர்ல 12ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்துல அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகி நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம் என்று சொல்றார். அநேகராகி நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க பாருங்க. 9-18 வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள், சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் ஓக்கியமானதை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லுங்க. அதெல்லாம் செய்யணும். அன்பு மாயமற்றதா இருக்க மாயமுள்ளதா இருக்கக்கூடாதான். அன்பு மாயமா கூட செய்யறதுக்கு பார்ப்பாங்க இல்லைங்களா? தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள்னு சொல்றாங்க இல்லைங்களா? கணம் பண்றதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்தி கொள்ளுங்க. யார் கணம் பண்றது? முன்னாடி முந்தி கணம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு வராரு பாருங்க. அழுகிறவர்களுடனே அழுக, சந்தோஷப்படுறவங்களுடனே சந்தோஷப்படுங்க, அவங்களோடு இணைந்திருங்கன்னு சொல்றாங்க. உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள். கடைசியை சொல்லும்போது எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். அயோக்கியமானதை என்ன செய்யக்கூடாது. யோக்கியமானதை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லி சொல்றேன். இப்போ அதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை.
பாருங்க, ஆண்டவர் ஜெபம் பண்றது 3வது நோக்கமாக ஆண்டவர் குறிப்பா ஜெபம் பண்ற விஷயம் என்னன்னா, விசுவாசிகளுடைய ஐக்கியத்துக்காக, ஒருமனப்பாட்டுக்காக ஜெபிக்கிறார். முதல்ல நம்முடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறார். 2வது நம்முடைய பரிசுத்தமாகுதலுக்காக ஜெபிக்கிறார். இப்போ நம்முடைய ஐக்கியத்துக்காக, விசுவாசிகளுடைய ஐக்கியத்துக்காக ஜெபிக்கிறார். இதெல்லாம் கடவுளால் நமக்கு கிடைக்கிறதா இருந்தாலும், உலகத்துல நாம் வாழ்கிற நாட்கள்ல நாம் செய்ய வேண்டிய கடமை பொறுப்புகளை நாம் பார்த்து நாம் வாழ வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அதெல்லாம் தான் நம்ம இதுல இன்னைக்கு சிந்திச்சிருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து செய்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் ஜெபமா இருக்கணும். ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கவனம் செலுத்தணும் இல்லைங்களா? ஒருவரிடத்துல ஒருவர் அன்பு போடணும், ஒருவரிடத்துல ஒருவர் அக்கறை கொள்ள வேண்டும் இல்லைங்களா? இதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் செய்யாம நான் ஐக்கியமா இருக்கிறேன்னு சொன்னா அது ஒரு மாய்மால ஐக்கியம் தான் சொல்லணும் இல்லைங்களா? ஐக்கியம்னா ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கணும். விசுவாசிகள் ஒவ்வொருடைய பெயர்களையும் எழுதி வைத்து ஒரு நாள் ஜெபிக்கிறது கட்டணும் இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம செய்வோம். கடவுள் நம்மை நடத்துவோம்.